ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம வெண்பா பாப்பாவுக்கும் சரி, இப்பொழுதுக்கு சொல்லலாம் நம்ம ஹீரோயினையும் ராஜேஸ்வரி ரொம்ப வச்சு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எப்போ ஹீரோயின் ராஜேஸ்வரிக்கு எதிராக நிற்கிறாங்களோ அப்போ தான் வெண்பா பாப்பாவுக்கும் சரி, நம்ம ஹீரோயினுக்கும் நல்லது. ஆனால் விஜய் எப்போ நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க அதிரடியாக இறங்குவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. விஜயும் நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் அன்பை காட்டுற செகண்ட் நீடிக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்கூலில் வச்சு திட்டுன்னு திட்டுறாங்க, என்ன இதுன்னு. ஆனால் ஒரு விஷயம் புரியல, டான்ஸ் தானாங்க ஆடினாங்க, அந்த பொண்ணுக்கு இருக்க திறமை, அது வீட்டில் ஆடினாங்க, அதுவும் இல்லை போகிறதுல இதுக்கு ஸ்கூலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், இது ஸ்கூலாக என்னன்னே தெரியல, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு வேற ஒரு குழந்தைய 1 வீக் சஸ்பெண்ட் வேற பண்ணியிருக்காங்க. இதை கேட்குறப்ப என்னடா பண்ணுறீங்க, காமெடியாக இருக்கியா, இப்படியெல்லாமா ஸ்கூலில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்கு. ஸோ விஜயும் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு, கடைசியில் சஸ்பெண்ட் வாங்கின பேப்பரோடு நிற்கிறாங்க. இது தாண்டா வாய்ப்பு அப்படின்னு. பாத்தியா விஜய், எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவளை நம்பினால தான் இன்னைக்கு பிள்ளையோட கரியரே இப்படி ஆகி போயிருக்கணும்னு விஜயும் அதையே வச்சு, உன்னால் இன்னைக்கு வெண்பாவோட படிப்பு கேள்விக்குறியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஸோ வெண்பாவுக்கு ஒன்றுனா அது கண்மூடித்தனமாக யோசிக்காமல் பண்ணுறவர் தான் விஜய். அந்த வகையில் செம்ம டென்ஷனாக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன, தான் பிள்ளையை மட்டும் கூட்டிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறாரு. இது எப்படி தான் அவர் பண்ணுறாரோ தெரியல, கோவம் வந்தால் கண்டிப்பாக விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த நிலையில் வீட்டில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பாரு விஜய், இனிமேட்டு வெண்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். இனி அவள் ஸ்கூலில் கொண்டு போய் வரதெல்லாம் வேணாம், போதும் பிள்ளையை கெடுக்கிறது, நானே கூப்பிட்டு போய் விட்டுட்டு நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்க. வெண்பா பாப்பாவுக்கு பெரிய ஷாக்கு, என்னது இவங்களா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இப்பொழுதுக்கு வெண்பா பாப்பாவாலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் சம கோவத்தில் இருக்காரு அப்படின்றதுனால. நல்லா புரிஞ்சு நடக்கிற பொண்ணு தான் நம்ம வெண்பா பாப்பா. இந்த நிலையில் என்னன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங்காக தன்னால் பொண்ணோட லைஃப் இப்படி ஆச்சே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு, அவர் கோவப்பட்டாருன்றதுக்காக உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க ஒரு விஷயம். அந்த இடத்துல விஜய் எதுக்கு வந்தாருன்னே தெரில. வந்தவர் கொடு அப்படின்றாங்க, இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி வாங்கறதுக்குன்னே பார்க்குறாங்க. கொடுன்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தவருக்கு ஒரு மாதிரி தயக்கம் இருக்க தான் செய்யுது. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எப்படி விஜய்கிட்ட நேரில் மன்னிப்பு கேட்டால் அவர் சாம்பவும் தான் கத்துவார், பேசுகிறத புரிஞ்சிக்க மாட்டார். ஸோ அதுக்காக அவங்க எவ்வளோ நாள் தான் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அதனால் நோட்டில் எழுதுறாங்க, சாரி விஜய் அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. ஸோ இது விஜய்க்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ விஜய் எப்போ கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டா தான் வெண்பா பாப்பாவும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது தான் கருத்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.